இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பலாக்கொட்டை மசாலா. அதுக்கு ஒரு கப் நிறையா பலாக்கொட்டை எடுத்து வச்சுருக்கேன். 10லேருந்து 15 பலாக்கொட்டை எடுத்து தோல் சீவி 2 கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயோட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா பொடி எடுத்திருக்கேன். இது வீட்டில் அரைச்சது, மல்லி மஞ்சள்லாம் சேர்த்து அரைச்ச குழம்பு மசாலா எடுத்திருக்கேன். இப்போ ஒரு குக்கரை ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரை எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதோட 1 கப் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கி விட்டுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கிறேன். இது குழம்பு மாதிரி இல்லாமல் கிரேவி மாதிரி திக்காக பொரிக்கறி மாதிரி தான் இருக்கும். அதனால் அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மசாலாவை நல்லா கொதிக்க விட்டுறேன். இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இதோட நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பலாக்கொட்டையை சேர்த்துறேன். நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லா பக்கமும் மசாலா இருக்கிற மாதிரி கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். 3லேருந்து 5 விசில் வரை நல்லா வேகட்டும். அப்போ தான் பலாக்கொட்டை நல்லா வேகும். இப்போ 5 விசில் வந்துருச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பலாக்கொட்டை நல்லா வெந்து மசாலாவோட ரெடி ஆயிடுச்சு. சுவையான பலாக்கொட்டை மசாலா ரெடி. இது சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப அருமையான சைடிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.